இரண்டாவதாக புனித மதீனா முனவருடைய ஹுத்பா அப்துல்லா புஆய்ஜான் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு கஷ்டங்கள் சிரமங்களை விட்டு மனிதர்கள் பாதுகாக்கப்படுவதற்கான சில வழிமுறைகள். சோதனைகளை விட்டு வெளியே வர வேண்டுமாக இருந்தால் என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதனுடைய இயல்பு மாறக்கூடியதாக இருக்கிற, நிலைமைகள் மாறக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷம், கவலை, இன்பம், துன்பம், சஞ்சலம் என்று, இலகு, சிரமம் என்று மனித வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் இருக்கிறது. ஆரோக்கியம், நோய் என்று இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, நோய் இருக்கிறது, சிரமங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படலாம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு நலவுகள் கிடைத்தால் அல்லாஹ்வை புகழ வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். சோதனைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து பொறுமையை காக்க வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு எல்லா புகழும், உன்னுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி ஹதீபா அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையை விட்டு துன்பங்களை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடி இருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான், அல்லாஹ் உன்னிடத்தில் கவலை துன்பங்களை விட்டும், இயலாமையை விட்டும், விலகினத்தை விட்டும், சோம்பல்தனத்தை விட்டும், கஞ்சல் தனத்தை விட்டும், லோபித்தனத்தை விட்டும், கோழைத்தனத்தை விட்டும், கடன் மிகைத்து விடுவதை விட்டும், அடியார்கள் மற்றவர்கள் எங்கள் மீது அடந்தேறுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, கவலைகள் துன்பங்கள் என்பது அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடி, எங்களுடைய மனநிலை மாறுவது, மன அழுத்தம், இவைகள் அனைத்துமே மனிதர்கள் விரும்பாத விடயங்களாக இருக்கிறது. இவைகள் அனைத்துமே மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் மனிதனுடைய புத்தியையும் பாதிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. சொல்வார்கள், கவலை என்பது முதுமையின் பாதி என்று சொல்வார்கள், நோய்களுக்கு காரணம் என்று சொல்வார்கள். அது பலவீனத்துக்கும் சோம்பல்தனத்துக்கும் காரணமாக மாறிவிடும், தோல்விக்கு காரணமாக ஆகிவிடும், மன தைரியத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். கவலை என்பது பயங்கரமான நோய், மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால்தான் ஷைத்தான் அடியார்களை கவலையில் ஆழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான், மனிதனுடைய கவலைகளை தூண்டக்கூடியவனாக இருக்கு. ஏன் குர்ஆனில் வருகிறது, ரகசியம் என்பது ஷைத்தான் இடத்திலிருந்து வரக்கூடியதாகவும் முஃமின்களை கவலையில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காகவும், ஆனால் அந்த ஷைத்தான்களால் அடியார்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் மீது அடியார்கள் பாரம் சாட்ட வேண்டும். சூரா முஜாதிலா 10வது வசனம். எனவே ஷைத்தான் என்பவன் மனிதனை வழிகெடுக்கக்கூடியவனாக, கவலையுடைய விடயங்களை பக்கம் மனிதனை திசை திருப்பக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனுடைய உள்ளத்தில் நெருக்கடிகளை உண்டு பண்ணக்கூடியவனாக, அவனுடைய சிந்தனைகளை சிதறச் செய்யக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கிறான். மனிதனுடைய சக்தியை வல்லமையை இல்லாமல் ஆக்கக்கூடியவனாக, சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியவனாக, தோல்வியை உண்டு பண்ணக்கூடியவனாக, மனிதனுடைய உள்ளத்திற்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஆக்கக்கூடியவனாக ஷைத்தான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறான். எப்போதும் மன அழுத்தத்தை மனித உள்ளத்திலே போட்டு விடுவான். அப்போது மனிதனுடைய உள்ளத்தில் முகத்திலே சிரிப்பு இருக்க மாட்டாது, உள்ளத்தில் கவலை ஏற்பட்டுவிடும், நிராசையாகக்கூடியவனாக மனிதன் மாறிவிடுவான். இவ்வாறான கவலைகளை மனிதர்கள் போக்குவதற்கும் இல்லாமல் ஆக்குவதற்கும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா அடியார்களை சந்தோஷமான விடயங்களை கொடுத்தும், கவலையான விடயங்களை கொடுத்தும், இலகுவான விடயங்களை கொடுத்தும், சிரமமான விடயங்களை கொடுத்து அடியார்களை சோதிப்பான். அடியார்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டியும், அவருடைய பேரை மறுமையில் அல்லாஹ் உயர்த்துவதற்காக வேண்டியும், நன்மைகளை பல மடங்காக ஆக்கி கொடுப்பதற்காக வேண்டியும். உலகத்தில் மிகவும் சோதிக்கப்பட்டவர் நபிமார்கள், அதுக்கு பின்னால் நபிமார்களுக்கு பின்னால் வாழ்ந்த சிறந்தவர், அதுக்கு பின்னால் நல்லடியார்கள், சாலிஹீன்கள். சஅத் இப்னு மாலிக் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் மிகவும் சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது நபிமார்கள், இரண்டாவது நல்லடியார்கள், அதுக்கு பின்னால் இப்படி நல்லவர்கள் தான் சோதிக்கப்படுவார்கள். ஒரு மனிதனுடைய மார்க்க பற்றின் அளவுக்கு அவருக்கு சோதனை ஏற்படும். தீனில் ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்பட்டால் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தீனில் உறுதியாக இருப்பார், அவருடைய சோதனைகள் அதிகரிக்கும். துனியாவுடைய விடயத்திலே அதேபோல ஒரு அடியான் எந்த அளவுக்கு தீனுடைய விடயத்திலே கவனஈனமாக இருப்பாரோ அவருக்கு அவருடைய அந்த தீனுடைய விடயத்துக்கு ஏற்றவாறு சோதனைகள் ஏற்படும். எனவே அடியார்களுக்கு உலகத்தில் சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் எந்த பாவமற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும். திரும்பியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பாவங்களின் மூலமாக உலகத்தில் சோதனைகள் ஏற்படுவது என்பது அது ஒரு பகுதி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகளுக்கான காரணம் உங்களுடைய கரங்களினால் நீங்கள் தேடிக்கொண்ட விடயங்கள் என்றாலும் அல்லாஹ் அநேகமான விடயங்களை மன்னிக்கலாம். சூரா 30வது வசனம். அனஸ் சொன்னதாக, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு நாடினால் உலகத்தில் அவரை தண்டித்து விடுவான். இன்னொரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால் உலகத்தில் அவர்களை தண்டிப்பான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கெடுதியை நாடிவிட்டால் அவனை உலகத்தில் தண்டிக்காமல் அவனுடைய பாவங்களை அப்படியே வைத்து மறுமையில் அவனை தண்டிப்பான். திரும்பி இந்த செய்தி பதிவு செய்வார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்வது என்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தோல்வியின் அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று யார் அல்லாஹ்வை பொருந்து கொள்வாரோ அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வார்.
யார் அல்லாஹ் மீது கடினம் யார் அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ளவில்லை அல்லாஹ் அவர்கள் மீது கோபித்துக் கொள்வார். அனஸ் இப்னு மாலிக் தான் சொன்னார்கள், சோதனைகளுக்கு ஏற்றவாறு மனிதர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வாரோ அல்லாஹ் அவர்களை விரும்புவான். யார் அல்லாஹ் மீது அல்லாஹ் கோபம் கொள்வாரோ அல்லாஹ்வுடைய முடிவை யார் பொருந்திக் கொள்ளவில்லை அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். ஸோ அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொள்வார். திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்வது என்பது உள்ளத்தின் நிம்மதியை சந்தோஷத்தை நிம்மதியை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது இன்னும் இன்னும் கவலைகளை எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும். ஒரு கவிதையை சொல்கிறார்கள், கவலை உள்ளவனே நிச்சயமாக கவலை என்பது சென்றுவிடும், நன்மை வரும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிரு. ஏன் அல்லாஹு தஆலா சோதனைகளுக்கு பின்னால் நலவை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நிராசை என்பது ஒரு அடியானை அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு துண்டித்துவிடும். எனவே அல்லாஹ் நல்ல விடயங்களை செய்கிறான், நிராசையாக வேண்டாம். அல்லாஹு தஆலா சிரமத்துக்கு பின்னால் இலகுவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா எல்லா விடயங்கள் கெடுதிகளை வருவதை விட்டு மனிதனை பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே நீ பதட்டம் அடையாது. எனவே நீ சோதிக்கப்பட்டால் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிவிடு. அல்லாஹ்வுடைய முடிவை நீ ஏற்றுக்கொள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் சோதனைகளை விட்டு மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவர் இருக்கிறார். அல்லாஹு தஆலா ஒரு முடிவை செய்துவிட்டால் அந்த முடிவுக்கு நீ கட்டுப்படு. அல்லாஹு தஆலா செய்த முடிவில் உனக்கு எந்த ஒரு அல்லாஹ் ஒரு முடிவை செய்துவிட்டால் அதிலிருந்து உனக்கு முன்னால் வெளியே வர முடியாது. அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்வை தவிர உனக்கு உதவி செய்யக்கூடிய யாருமே கிடையாது. அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக எல்லா விடயங்களுக்கும் என்று சொல்லி, நிச்சயமாக யார் உலகத்தில் அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்திருப்பார் அவர்களுக்கு ஒரு மரணிக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பயமோ அச்சமோ கவலையோ இருக்க மாட்டார். அவர்கள் தன் சொர்க்கவாதிகள், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார். அவர்கள் செய்த விடயங்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும். சூரா அல்-அஹ்காஃப் 13-14 வசனம். அதை ஓதி ஹத்பாவுடைய முதலாவது பகுதியை விட்டு ஹத்தீபா விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீபா அல்லாஹ் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொன்னதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள் உள்ளத்துக்கு நிம்மதி தரக்கூடிய விடயங்கள், கவலையை போக்கக்கூடிய விடயங்கள் முக்கியமான ஒன்றுதான். நேர்வழி என்பது ஈமான் என்பது அல்லாஹ் ஒருவன் என்று ஏகத்துவப்படுத்துவதாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விரிவாக்கி விட்டானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியில் இருக்கிறார்கள். யாருடைய உள்ளம் கடினமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கும், அந்த உள்ளத்துக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள். சூரா அஸ்-ஸுமர் 22 வசனம். அதே போல் அல்லாஹ் சொல்ற, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி நாடுகிறான் அவருடைய உள்ளத்தை விசாலமாக விரிவாக ஆக்குவான். யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடுகிறான் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நெருக்கடியாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். வானத்திலிருந்து ஒரு கீழே விழுத்தாட்டப்படுவது எப்படி அவருக்கு சிரமமோ அது போன்று இருக்கும். அல்லாஹு தஆலா யார் ஈமான் கொள்ள மாட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவ்வாறே தண்டனைகளை உண்டாக்குவான். மறுபடியும் ஈமான் எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ராஹத்தும் உண்டாகும். அதே போன்று மனித உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் கவலைகளை போக்கக்கூடிய விடயங்கள் ஒன்று அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது, அதிகமாக குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற, ஈமான் கொண்டவர்களே, குர்ஆன் என்பது உங்களுக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்காது, உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ் இடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் முஃமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. சூரா யூனுஸ் 57 வசனம். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய திக்ரி மூலமாக மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். சூரா அர்-ரஅத் 28 வசனம். யார் என்னுடைய சிந்தனையற்று வாழ்வார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை கிடைக்கும், மறுமையில் நாங்கள் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். சூரா தாஹா 124 வசனம். அதே போன்று மனித உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால், நிம்மதி பெற வேண்டுமாக இருந்தால் அடுத்த வழி என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் அல்லாஹ்வோடு உரையாடுவது, அல்லாஹ் இடத்தில் துஆ செய்வது. அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்றாங்க, சொன்னதாக எப்போது ஒரு அடியான் சோதனைகள் ஏற்படும் போது பின்வரக்கூடிய துஆவை ஓதுவாரோ, என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக என்று சொல்லக்கூடிய நீண்ட துஆ. யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியானாக, உன்னுடைய அடியாயின் மகனாக, உன்னுடைய அடிமை பெண்ணின் மகனாக இருக்கிறேன். என்னுடைய முன்முடி உன்னுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய சட்டத்தை நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்க, உன்னுடைய சட்டம் தான் உலகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னுடைய தீர்ப்பு நீதமானது. உன்னுடைய திருநாமங்களை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். என்ன திருநாமத்தை நீ உனக்காக தெரிவு செய்திருக்கிறாயோ, அல்லது எந்த திருநாமத்தை உன்னுடைய வேதத்தில் நீ இறக்கியிருக்கிறாயோ, உன்னுடைய எந்த திருநாமங்கள் உன்னுடைய அடியார்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாயோ, எந்த திருநாமத்தை நீ மறைத்து வைத்திருக்கிறாயோ அந்த திருநாமத்தை வைத்து உன்னிடத்தில் கேட்கின்றேன். இந்த குர்ஆனை எனது உள்ளத்துக்கு நிம்மதியாகவும் எனது கவலையை போகக்கூடியதாகவும் எனது உள்ளத்துக்கு ஒளியாகவும் ஆக்கிவிடுவாயாக என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் போக்கி விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, சஹாபாக்கள் கேட்டால், யார சொல்ல, இந்த துவாவை நாங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த துவாவை யாரெல்லாம் கேட்பாரோ அவர்கள் இந்த துவாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக நாஸியதி பியதிக மாதின் ஃபீய ஹுக்முக் அதுலும் ஃபீய கலாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக அவ் இஸ்தஅதர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக அன் தஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி என்ற துவா ஓதினா எல்லா கவலையும் அல்லாஹ் இல்லாமாக்கி விடுவான். அதே போன்று நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால்,
சாலிஹான அமல்கள், தக்குவா, நல்ல விடயங்களை செய்வது, பிறருக்கு உபகாரம் செய்வது, சொல்லால் செயலால் உபகாரம் செய்வது மூலமாக அல்லாஹ் நிம்மதி சந்தோஷத்தை எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். யார் சாலிஹான அமல் ஆண்களோ பெண்களோ செய்வார்களோ அவர்களை ஈமான் கொண்ட நிலைமை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்பான். அவர்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுப்பான். அவர்கள் செய்ததை விட சிறந்த கூலியை கொடுப்பான். சூரா அன்-நஹல் 97 வசனம். அதே போன்று உள்ளத்துக்கு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய அடுத்த விடயம் அதிகமாக சுஜூத் செய்வது, தஸ்பீஹ் செய்வது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே காஃபிர்கள் பேசக்கூடிய விடயங்களின் மூலமாக உங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், சிரமங்கள் என்னவென்று எனக்கு தெரியும். நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், மரணிக்கும் வரைக்கும் நீங்கள் இபாதத்தில் ஈடுபடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். கவலைகளும் துன்பங்களும் நிறைந்த மனிதனே, நீ தௌபா செய்து கொள், இஸ்திக்ஃபார் செய்து கொள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள், அல்லாஹ்வுடைய கவலை துன்பங்களை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று சொல்லி குர்ஆனுடைய வசனத்தை ஹதீப் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தருங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ் பக்கம் நெருங்குங்கள் என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹதீப் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக மதீனா முனவரோட குத்பா விட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.